ஒரு குட்டி கதை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒரு பெரியவரோட கையில் ஒரு கண்ணாடி. அவர் அதை அடிக்கடி பார்ப்பார். ஏதோ சிந்தனையில் மூழ்கி விடுவார். ஒரு நாள் பக்கத்து வீட்டு இளைஞனுக்கு ஒரே குறுகுறுப்பு. அந்த கண்ணாடியில் அப்படி என்னதான் இருக்குது? பெரியவர் அடிக்கடி அதையே உற்று உற்று பார்க்கிறாரு. ஒருவேளை மாயஜால கண்ணாடியாக இருக்குமோ? ஆவலை கட்டுப்படுத்த முடியல. பெரியவர்கிட்ட வந்தான். ஐயா, உங்கள் கையில் இருப்பது கண்ணாடி தானே? ஆமாம் தம்பி. அதில் என்ன தெரிகிறது? நான் பார்த்தா என் முகம் தெரியும், நீ பார்த்தா உன் முகம் தெரியும். அப்படின்னா சாதாரண கண்ணாடி தானே அது? ஆமாம். பிறகு ஏன் ஐயா அதை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பெரியவர் புன்னகைத்தார். சாதாரண கண்ணாடி தான், ஆனால் அது தரும் பாடங்கள் நிறைய. பாடமா? கண்ணாடியில் நம்ம என்ன பாடம் கற்றுக்க முடியும் ஐயா? அப்படி கேள். உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணாடி போன்றவர்கள். எத்தனை ஆழமான ஓமை இது! இந்த ஓமையில் என்ன இருக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவர் மற்றவரின் குறைகளை எப்படி சுட்டி காட்ட வேண்டும், எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சின்ன ஓமை தெளிவுபடுத்துகிறது. எப்படி ஐயா? நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது. அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை, குறைப்பதும் இல்லை. உள்ளது உள்ளபடி காட்டுகிறது அல்லவா? ஆமாம். அதைப்போல் உன் சகோதரனிடம், நண்பனிடம் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதனை சுட்டி காட்ட வேண்டும். எதையும் அதிகமாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது. துரும்ப தூணாக்கவோ கடுக மலையாக்கவோ கூடாது. இது கண்ணாடி சொல்லும் முதல் பாடம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஐயா. அடுத்தது, கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும்போது உன் குறையை காட்டுகிறது. நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும். ஆமாம். அதுபோல் மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாக சுட்டி காட்ட வேண்டும். அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது. இது கண்ணாடி தரும் 2வது பாடம். சூப்பர் ஐயா. அடுத்தது, ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுறாரா? இல்லையே. மாறாக அந்த கண்ணாடியை பத்திரமா அல்லவா எடுத்து வைக்கிறார். சரியா சொன்ன தம்பி. அதைப்போல் நம்மிடம் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும். அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமே ஆனால் திருத்தி கொள்ள வேண்டும். இது கண்ணாடி தரும் 3வது பாடம். யோசித்தால் இன்னும் கூட பல விளக்கங்கள் கிடைக்கும். நீங்கள் யாராவது ஒருவர் மேல் குறை காணும் போது தன்னை போலவே அவர்களிடம் மட்டுமே சொல்லி சரி செய்ய வேண்டும். எல்லாரிடத்திலும் சொல்லி மகிழக்கூடாது. ஆமென்.